வணக்கம் கைஸ், இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட போற இடத்துல இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. மொத்த கிரவுண்ட் சுத்தி எரிய ஆரம்பிச்சிச்சு. என்ன கதைன்னு தெளிவா சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி புதுசா பாக்குறவங்க எல்லாரும் இந்த வீடியோ முடியறதுக்குள்ள ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு காலையிலே டேனி என்ன கால் பண்ணி ஒரு ஸ்விட்ச் பால் மேட்ச் இருக்கு, நீனு சேஷாவும் கிளம்பி வந்துருங்கன்னாரு. அங்க இருக்கிற இடத்துல இருந்து கிரவுண்டுக்கு ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட இங்க வந்து சேர்றதுக்கு 2 மணி நேரம் மேல ஆயிடுச்சு. காலையில கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்ததுனால டைம் போனதே தெரியல, சட்டுப்புட்டுன்னு வந்து சேர்ந்துட்டோம். கிரவுண்டுக்குள்ள என்ட்ரி ஆனதுமே பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் டீம் டிஸ்கஷன் பண்ணிட்டு வார்ம் அப் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மொத்தமா 30 ஓவர்ஸ் மேட்ச். நம்ம பாய்ஸ் டாஸ் வின் பண்ணதுல பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்துல ஒரு 6 ஓவர் வரைக்கும் மேட்ச் நல்லாவே போயிட்டு இருந்தது. விக்கெட்லாம் எடுக்க ஆரம்பிச்சு. இதுக்கப்புறம் தான் சம்பவமே ஆரம்பிச்சது. இன்னைக்கு கொஞ்சம் காத்து வலுவா வீசினதுனால கரண்ட் கம்பத்துல இருக்க வயர் கட் ஆகி வயல்ல விழுந்துருச்சு. அந்த ஸ்பார்க்ல அப்படியே தீ பிடிச்சிச்சு. சின்னதா தான் இருந்தது, அப்புறம் கிரவுண்ட் சுத்தி ஃபுல்லா பத்திச்சு. இது கரண்ட் சம்பந்தப்பட்டதுனால எங்களாலுமே ஒன்னும் பண்ண முடியல. கிரவுண்ட் இன்சார்ஜ் கிட்ட சொல்லிட்டு அவங்க வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, தீய நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கிரவுண்டுக்கு நடுவுல எல்லாரும் உட்காந்துட்டோம். இவங்க எல்லாரும் டேனி அண்ணாவோட சிறு வயது நண்பர்கள். பேசிட்டு இருக்கும்போது அவரோட பல விஷயங்களை லீக்கேஜ் பண்ணி விட்டாங்க. நீங்க மட்டும் அதை கேட்டீங்கன்னா செதறி போயிடுவீங்க. ஒன்னா ரிலீஸ் பண்றேன், அது வரைக்கும் காத்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல தீயணைக்கு ஆளுங்களை கூட்டு வந்துட்டாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை ஊத்தி அணைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு வேற ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. பேட்டிங் டீம் வேற கிளம்பி போயிட்டாங்க. சரின்னு பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆஃப் சைடு மட்டும் பாக்ஸ் மேட்ச் மாதிரி வச்சு விளையாண்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியா தான் விளையாண்டு இருந்தோம். அப்புறம் கிரவுண்ட் சுத்தி புகை வர ஆரம்பிச்சிச்சு. எங்களால மூச்சே விட முடியல. இதுக்கு மேல இங்க இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு நாங்களே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். போற வழியில எல்லாருக்குமே செமையா பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. டேனி என்ன ட்ரீட் வைக்கிறேன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போயிட்டாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் அதிகமாவே சாப்பிட்டா. ஸ்பான்சர் பண்ண டேனி எனக்கு ரொம்ப நன்றி. நம்ம சார்பா டேனி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் சேர்ந்து கிசி மோஜா போட்டு விட்டு போங்க. அப்புறம் நாங்களும் போற வழியில டேனி நான் அவர் வீட்டுல விட்டுட்டு டே எண்ட் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு ஒரு புது டீல பாக்குறேன். டாடா பாய்.